ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இந்த அத்தியாயம் தொடக்கத்திலேயே நம்ம பார்த்த மாதிரி இந்த அத்தியாயத்தில் பகவான் எதை பற்றி சொல்ல போகிறாருன்னா, சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய 3 குணங்களால் எப்படி நம்ம இந்த சம்சாரத்தில் பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியில் கட்டுப்பட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த அத்தியாயமே அப்படின்றத பார்த்தோம். இப்போது 3வது ஸ்லோகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் இந்த மூல பிரகிருதி அதுக்கு காரணமாக இருக்கிறது நான் தான். அதாவது இந்த மூல பிரகிருதி தான் மாறுதல் அடைஞ்சு அதுக்கப்புறம் மகான், அதுக்கப்புறம் அகங்காரம், சாத்விக அகங்காரம், தாமச அகங்காரம், ராஜச அகங்காரம்லாம் மாறி அதில் இருந்தால் நமக்கு பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள்ல எல்லாம் நம்ம உடல்லாம் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். இப்போது திடீர்னு பகவான் எதுக்கு நான் தான் இதுக்கு காரணம், நான் தான் இதெல்லாம் படைத்தேன் செஞ்சேன் அப்படின்ட்டுலாம் சொல்லணும். ஏன்னா இது முக்குணங்களை பற்றினது தானே அப்படின்னு பார்த்தா, இப்போது நம்ம முக்குணங்களால் தான் அந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கோம். அந்த 3 குணங்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த மூல பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த மூல பிரகிருத்திலேயே இந்த 3 குணங்களும் இன்றியமையாமல் இருக்கக்கூடியது. இந்த மூல பிரகிருதியில் எப்போதும் பிரியாமல் இருக்கக்கூடியது இந்த 3 குணங்கள். அப்போ இந்த மூல பிரகிருதி தான் மாறி மாறி மாறுதல் அடைஞ்சு அதில் இருந்தால் பஞ்சபூதங்கள் அதனால தான் நம்ம உடல் ஆக்கப்பட்டிருக்குங்கும்போது, அப்போ நம்ம உடலில் இந்த 3 குணங்களும் இன்றியமையாமல் எப்போவுமே பிரியாமல் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் பகவான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம உடலில் இந்த 3 குணங்களும் எப்போதும் இருக்கும் விட்டு பிரியாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை சொல்லணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். மம யோனிர்மஹத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவஸ் சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. யோனிஹி, அதாவது அனைத்து ஜீவராசிகளுக்கும் காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா மஹத் பிரம்ம. அந்த மஹத் பிரம்மனை இந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி தான். அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதி மம என்னுடையது தான் அர்ஜுனா, தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போ அதில் வச்சு பகவான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, தஸ்மின் கர்ப்பம் அகம் ததாமி. தஸ்மின் இந்த மூல பிரகிருதிக்குள்ள கர்ப்பம் இந்த ஜீவாத்ம கூட்டம் அப்படின்னு, ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜீவாத்மா தானே ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு சரீரம் ஒவ்வொரு உடம்பு எடுத்து பிறப்பு எடுக்குது. அப்போ இந்த மூல பிரகிருதிக்குள்ளே இந்த ஜீவாத்ம கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பத்தை அகம் ததாமி நான் தான் புகுத்துறேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது இந்த ஜகத் ஒன்றும் இல்லாததுலேருந்து திடீர்னு வந்துச்சு. இந்த யூனிவர்ஸே அப்படி தான் வந்தது, எல்லாமே இந்த உலகம் அப்படி தான் வந்தது, பகவான்லாம் படைக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் நான் தான் இப்படி புகுத்துறேன், நான் தான் காரணமாக இருக்கேன், பகவானை தான் காரணமாக கொண்டு இந்த ஜகத்து முழுக்கவுமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, அதாவது படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இது மூலமாக தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ததஹ சர்வபூதானாம் சம்பவ பவதி. இது மாதிரி பகவான் இந்த ஜீவாத்ம கூட்டம்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பத்தை மூல பிரகிருதிக்குள்ளே புகுத்தின பிறகு அனைத்து ஜீவராசிகளோட பிறவியும், சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளோட சம்பவ பிறவியும் பவதி ஏற்படுது. அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லா பிறவிகளுக்கு பின்னாடி இங்கேருந்து தான் தொடங்குது. இந்த மூல பிரகிருதிக்கு காரணமாக நான் தான் இருக்கேன். அந்த மூல பிரகிருதின்றது என்னுடையது. அந்த மூல பிரகிருதி தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்குது. எப்படி காரணமாக இருக்குன்னா, பகவான் தான் ஜீவாத்ம கூட்டத்தை ஒரு கர்ப்பமாக அந்த மூல பிரகிருதிக்குள்ளே புகுத்துறாரு. அந்த புகுத்தின பிறகு தான் அந்த எல்லா ஜீவராசிகளுடைய அந்த பிறவியும் ஏற்படுது. அதனால் அந்த மூல பிரகிருதி தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணமாக இருக்குன்ற வரைக்கும் பகவான் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.